ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். டிஜிஎன்ஸ் கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட். என்ன ஸ்வீட்? சேமியா பால் பாயசம். ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வீடியோ பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க, லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஸ்வீட் எப்படி பண்றாங்கன்ட்டு பார்க்கலாம். சேமியா பால் பாயசம் பண்றதுக்கு பொருள் சொல்றேன் உங்ககிட்ட. ஒரு 150 கிராம் சேமியா, ஒரு 50 கிராம் முந்திரி, ஒரு 10 ஏலக்காய், ஒரு 50 கிராம் திராட்சை, ஒரு 150 சர்க்கரை, நெய் 2 தேக்கரண்டி. ஏன்னா இதை வறுக்கணும். பால் 1/2 லிட்டர் வச்சிருக்கேன். தண்ணி ஒரு செம்புல வச்சிருக்கேன். உங்களுக்கு அளவுக்காக சொல்றேன். 1/2 லிட்டர் தண்ணி. செய்முறை இப்ப சொல்றேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். வானலி அடுப்புல வைக்கிறேன். நெய், இந்த 2 தேக்கரண்டி நெய் இதுல விட்டுக்கிறோம். நெய் காஞ்சிருக்கு. முந்திரி 50 கிராம் முந்திரி, இப்போ திராட்சை, முந்திரி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. முந்திரி திராட்சை. இந்த நேரத்துல தேனியா குட்டிக்கணும். ஏற்கனவே வறுந்து இருக்குதான், வறுந்த திராட்சை இருந்தாலும் பாயசம்ங்கிறதுனால ஒட்டாம இருக்கணும். வெறும் சேமியா, நான் ஜபர்த்தி போடல பத்துங்க, வெறும் சேமியா ஆகையினால இதை கொஞ்சம் ஒரு பொன்னிறமா வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். இது ஏற்கனவே வறுந்ததுதான் சேமியா, ரொம்ப நேரம் வரக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் நமக்கு ஒட்டாம இருக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி எல்லாம் போடல, வெறும் சேமியா மட்டும் ஆகையினாலதான் நெய்யில வறுத்துக்கணும். ஒட்டாம இருக்கிறது, பாயசத்துல ஒட்டாம இருக்கிறதுக்கு. இப்ப வறுந்துடுத்து, இப்ப எடுத்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு அளவுக்காக சொல்றேன். 1/2 லிட்டர் தண்ணி. இது ஒரு சிட்டிகை உப்பு போடணும். ஒரு சிட்டிகை, சும்மா ஒரு சிட்டிகை. கலர் பவுடர் இல்ல, கடை இல்ல, அதனால இல்ல. கொஞ்சம் வெறுமனே பண்ணேன். கலர் பவுடர் இருந்தா துளியோடு கலர் போடணும், கொஞ்சம் கலரா இருக்கணுங்கிறதுக்காக. நம்ம வறுத்து வச்சது சேமியா, முந்திரி, திராட்சை இதை போட்டுக்கணும். இது 10 நிமிஷம் கண்டிப்பா வேகணும். ஏன்னா அந்த தண்ணி சுத்தமா வத்தி போயிடும். அந்த நேரம் சீனி போடணும். இப்ப நல்லா வத்திருச்சுன்னா, வெந்து போச்சுன்னு நமக்கு பார்த்தா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, ஆனா வெந்து போச்சுங்கிறது தெரியும். அப்ப சீனி போட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷம் சீனி போட்டு வருத்தோம்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ சீனி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் பொறுத்து பால் சூடாவே இருக்கணும். மிதமான பாலை நல்லா காய்ச்சிக்கணும். மிதமான சூட்ல இருக்கணும், பால் ஆறி இருக்கக்கூடாது. அப்ப இது வெந்ததுக்கு அப்புறமா அந்த சீனியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இருந்து நல்லா சுத்தமா வத்தினதுக்கு அப்புறம் அந்த பாலை ஊத்தி இறக்கிட வேண்டியதுதான். உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த சேமியா போட்டதுக்கு அப்புறம் ஃப்ளேம் ஹைல இருக்கணுமா, லோல இருக்கணுமா? ஹைல தான் இருக்கணும். பக்கத்துலயே நிக்கணும். எவ்வளவு நேரம் இந்த மாதிரி கொதிக்கணும்? 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் வேகணும். ஆமா, ஹைல இருக்கும் போது 10 நிமிஷம் வேகணுமா? ஆமா. சப்போஸ் சிம்ல வச்சுட்டாங்க அப்படின்னா, சிம்ல வச்சு இது ஏகிற வரைக்கும் காத்திருக்கணும். கை காரியா இருந்தா சிம்ல தான் வச்சுக்கணும். அவசரமா எதுனா வேலை இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப இது சிம்ல தான் வைக்கணும். இது 10 நிமிஷத்துல வத்திரும். வத்திரிச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். இப்ப ஏலக்காய் போடுறேன் நான்.
அது வத்தும் போதே நம்ம ஏலக்காய் போட்டுடலாம். ஆமா, நான் 150 சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னு போட்டுருங்க. நான் 150 போட்டிருக்கேன். இல்ல கொஞ்சம் கம்மியா வேணும், தித்துக்கு கம்மியா வேணும்னா நீங்க கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பார்த்தீங்களா. சீனி போட்டதுக்கு அப்புறமே இது தண்ணி ஆயிடும். 3 நிமிஷம் இப்படி கிண்டிட்டு இருக்கலாம். 1 நிமிஷம் விடவும் செய்யலாம். நான் சிலிண்டர் இப்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஸ்டவ் கொஞ்சமா கம்மி பண்ணியிருக்கேன், மீடியமா. இந்த பால் காய்ச்சி வச்சிருக்கோம் பாருங்க, ஊத்துறேன். கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க கூடாது. ஒரு மாதிரி 4 பக்கம் கரைக்கட்டுற மாதிரி தெரியும் நமக்கு. கொதிக்க கூடாது. தலைப்புலன்னு பால் திரிஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட் இருக்காது சாம்பார் பாயசம். தெரியாம பாத்துக்கணும். அதுக்குதான் பால் கொதிக்காம இருக்கணும். இப்போ ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஃபுல்ல வச்சுக்கணும். கம்மியா தான் வச்சிருக்கேன். நான் இறக்கும் போது ஃபுல்லா வச்சிடுவேன். எப்ப இறக்க போறீங்க? ஒரு 2 நிமிஷம் பொத்தி இறக்கிடுவேன். இதை சொல்றேன் பாருங்க. பாயசம் ரெடி ஆயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இறக்கிடுவேன், இறக்கிட வேண்டியதுதான்.